திமுக அரசாங்கம் இன்றைக்கு காலில் 5000 போட்டிருக்கேன் இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியில் சொல்கிறாங்க. இது பெருமையா? நான் வைக்கிற ஒரே ஒரு கொஸ்டின், 5000 கொடுத்து பதிலாக ஏப்பா உங்கள் கிராமத்தில் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை போட்டிருக்கேன், டாக்டர் படிச்சுவேன், இன்ஜினியரிங் படிச்சுவேன், மெடிக்கல் படிச்சுவேன், அதுக்கப்புறம்னா தூய்மை பணியாளர், அரசு ஓட்டுநர், அரசு நடத்துனர், அப்புறம் அரசு கம்பவுண்டர், தாசில்தார், இந்த மாதிரி எல்லோருக்கும் நான் இந்த மாதிரி நான் வேலைக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 பேருக்கு வேலைக்கு போட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருந்தால் உண்மையாக பாராட்ட விஷயம். ஏன்னா வேலைக்கு வேலையும் கிடைக்கும், அவனுடைய வயசு அந்த ஏஜ் லிமிட் முடி வரைக்கும் மாதம் அவனுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் 15,000 20,000 30,000 சம்பளம் போகும். அப்போது அடுத்த முறை என்னாங்கன்னா இன்னும் படிக்கிற பசங்க படிப்பாங்க, இன்னும் வேலைக்கு போவாங்க, பொருளாதாரம் உருவாகும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் 5000 போட்டுன்னா இது மிகப்பெரிய லஞ்சம். ஓட்டுக்கு காசு தரதை விட ஒரு அரசாங்கமே அரசாங்கத்தை பயன்படுத்தி, அரசாங்கத்தைய ரூலை பயன்படுத்தி, அரசாங்கத்தைய சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஒவ்வொரு மகளிருக்கும் முன்கூடியே அவங்க காசு போடுறாங்கன்னா அடுத்த இவங்க ஆட்சியிலிருந்து மீண்டும் வெற்றி பெற்ற பிறகு இவங்க எந்த அளவுக்கு கொள்ளடிக்க மாட்டாங்க, எந்த அளவுக்கு திருட மாட்டாங்க. நீங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தியோ ஜிடிபியோ உயர்த்தியோ நீங்கள் பணத்தை கொடுத்துருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மலைகள் காணாமல் போயிருக்கு. உங்கள் ஊரில் போயிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள், அதுக்கு முன்னாடி மலை நல்லா இருக்கும். எங்கெல்லாம் இன்னைக்கு வெட்டி குடையிறாங்களோ அதெல்லாம் திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த மலைகள் திருடுறாங்க, ஆறுகள் திருடுறாங்க. ஒரே ஒரு இன்னைக்கு பாலாறு காஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்கேயுமே தூர் வரல. எத்தனையோ ஏரிகள் ஒன்றும் இல்லைங்க. நிமல் ராகவன் அப்படின்னு தம்பிக்கிறாப்பல தம்பி எத்தனை இடங்கள்ல ஏரிகளையும் குளங்களையும் தூர் வைக்கிறாரு. இங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு ராஜஸ்தான் ஆரவல்லி மலை தொடர் அங்க போயிட்டு அவர் தூர் வர போறாரு. கென்னியில போய் தூர் வைக்கிறப்போ ஒரு தனி மனிதனால அங்குள்ள மக்களை பயன்படுத்தி அங்குள்ளவர்களை பயன்படுத்தி தூர் வராருன்னா இந்த அரசாங்கம் நீர்வளத்துறை அப்படின்னு ஒரு துறையை வச்சுக்கிட்டு அதுக்கு பட்ஜெட்டை ஒதுக்கி இந்த ஏரிகளையும் குளங்களும் தூர் வராமல் ஏவவேலு போட்ட பாலம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. 16 குடும்ப பாலம். அப்போ எந்த அளவுக்கு தரமாட்டுக்கிறாங்க. அப்போ இவங்க திட்டம் போட்டு அந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற பணத்தை மட்டும் இங்கே திருடுறது தான் இந்த வேலை பண்ணுறாங்க. இந்த 5 வருஷம் இவங்க செஞ்ச வேலை என்னன்னா, இந்த மாதிரி அடுத்த முறை நம்ம கண்டிப்பாக தேர்தலுக்கு வராது, நம்ம எப்படியாவது பணத்தை கொடுத்து ஜெயிச்சிடணும். அதனால நீங்கள் இப்போ நான் திட்டங்கள் போடுறேன், நீ பாலம் கட்டு, ரோடு கட்டு, வீடு கட்டு, சிமெண்ட் கட்டு, அப்புறமா நான் பள்ளிக்கூடம் எதனா கட்டிக்கோ, ஆனால் எனக்கு பணம்னு சொல்லி அது வந்து கொள்ளையடிச்சு இன்னைக்கு அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மகளும் எதுக்காக சேர்க்க போகிறாங்கன்னா எவ்வளோ பேர் இயக்கத்தனும். இதில் இப்பயும் சொல்கிறேன், அடிப்படை மக்களும் அடுத்தட்டு மக்களும் நம்ம தான் பாதிக்கப்படும். இவெல்லாம் எம்எல்ஏ ஆகிடுவான், எம்பி ஆகிடுவான், மீண்டும் கொள்ளடிச்சுட்டு எம்எல்ஏ மாதம் கொள்ளடிப்பான். ஆனால் மக்கள் 5000 நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நான் இப்பயும் சொல்கிறேன், நம்ம பிச்சை எடுக்கும். அந்த 5000 வச்சுக்கங்க. ஆனால் திமுக மட்டும் ஓட்டு போடுறது இது மிகப்பெரிய துரோகம், பச்சை துரோகம் இது.